ஓ நோட்டில் இருக்கா? சரி சரி வைங்க வைங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், கடைசியாக பார்த்துக்கலாம். இல்லை பேப்பரில் எழுதுறது பெட்ரு, ஏன்னா நீங்கள் இதெல்லாம் கம்பைல் பண்ணி கடைசியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் எழுதுகிறப்ப எப்படி உங்கள் ஆன்சர் எவால்வ் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நான் ப்ளே கொடுத்துடலாம் பேர். ஓகே, ஏன்னா ஓகே அது 2 நிமிஷம் கழிச்சு தான் வரும். ஓகேண்ணா ஓகேண்ணா. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன்? ஆரியப்பட்டா. க்ரீன் பிளானட் என்னது? ஓகே, யுரேனஸ். இங்கே ஆல்ரெடி ஒன்று எழுதியிருப்பேன், யுரேனஸ். அதுக்காக தான் எழுதியிருந்தேன். இது எங்கே ப்ளே கொடுத்தா வரல? கரண்ட் பேஜா? ஓகே, இந்த யுரேனஸ்னு ஒன்று எழுதணும்ல, இது எதுக்குன்னா யுரேனஸ் இஸ் அ க்ரீன் பிளானட். Why it appears as a green color? மீத்தேன் கேஸ். மீத்தேன் கேஸ் எரியறப்ப பார்த்துருக்கீங்களா? மீத்தேன் எரியறத பார்த்துருக்கீங்களா? க்ரீன் ஃப்ளேம்ஸ் வரும் தெரியுமா? அது எரியுதுன்னு அர்த்தம் இல்லை. மீத்தேன் இருந்தாலே அது வந்து நீங்கள் அதனோட விசிபிள் ஸ்பெக்ட்ரம் என்னென்னா க்ரீன் லைட். ஓகே, அதனால தான் க்ரீன் கலரில் இருக்குது. ஒய் மாஸ் appear as a red planet? appears as a reddish. என்னம்மா? வெரி குட். அயன் ஆக்சைடு ஒரு ஃபெரஸ் ஆக்சைடு. ஃபெரஸ் ஆக்சைடு என்னென்னு சொல்லியிருந்தேன், காமனாக ஃபெரஸ் ஆக்சைடு துரு. ப்ரிலிம்ஸ் கொஷின் பார்த்தீங்களா? எத்தனை பார்த்தீங்க 2024? 15. ஓகே, நீங்களாம் பார்த்தீங்களா? என்ன ஸ்டேட்மெண்ட் கொஷின்? எந்த சப்ஜெக்டு? ஜாகிரஃபியா? சரி சரி, தப்பு இல்லை. இப்போ தானே 2வது கிளாஸ். புரியலன்னா ஐடியாவே இல்லைங்கிறீங்களா? ஓகே, என்கிட்ட கொஷின் கம்பைலேஷன் ஜாகிரஃபி இல்லை. நீங்கள் அதை கொஷின் நம்பர் மட்டும் மார்க் பண்ணுங்கள். என்ன சீரீஸ் பார்த்துருக்கீங்களோ அந்த கொஷின் நம்பர் மட்டும் மார்க் பண்ணுங்கள், அது கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, சிமிலராக ஸ்டேட்மெண்ட் வைஸ் வந்தால் ஜாகிரஃபி கொஷின்ஸோ இல்லை ஜென்ரலாக ஸ்டேட்மெண்ட் கொஷின் வந்தால் ஹவு டு கெட் இட் ரைட்டுங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, மெயின்ஸ் GS1 பார்த்தீங்களா? சைக்ளோன் பற்றி எந்த கொஷின் சொல்கிறீங்க? GS3யா GS1லையா? ஒன்லையா? எழுதுமே இல்லை. என்னமோ ட்விஸ்டர்னு இருந்தது, அதுவா? ட்விஸ்டர். ஓகே, ஓகே ஓகே, அந்த கொஷின் தெரியுமா? எழுதிடுவீங்களா? இதெல்லாம் நடத்தியிருக்குமா? நீங்கள் இது மெயின்ஸ் கொஷின் பார்த்தீங்களா? புரியல. வெரி குட்மா. அது எப்படி கரெக்டாக வந்து ஜாஸ்தி மட்டும் பார்க்கல. ஓகே, பரவாயில்ல. ஓகே ஓகே, கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டிங்களா? ஒரு டைமாவது பார்த்தீங்களா கொஷின்ஸ் என்னென்னு? பார்க்கலையா? அந்த ஒரு வாரி வாசிகள் என்ன இருப்போது? அவன் என்ன பேராக கொடுத்துருக்குறான், 2 லைன் கொடுத்துருப்பான். இல்லை கொஷின் பார்த்தீங்களான்னு தான் கேட்குறேன். கொஷின்ஸ் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அந்த லாஸ்ட் இயர் கிளாஸில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அதை பார்த்துங்கிறீங்களா? ஓகே, நீங்கள் போய்ட்டு GS1 கொஷின்ஸ் ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு அது சும்மா ஒரு பிரெயின் ஸ்டார்ம் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் எழுத வேணாம், உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறது பார்த்தோமா? நீங்கள் சும்மா பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதணும், ஸ்ட்ரக்சர்லாம் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்ஸை ஹிண்ட்டு மாதிரி எழுதினா போதும். ஹிண்ட்டுனா
எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து என்ன வாட் இஸ் sea surface temperature? Sea surface temperature the average overall surface temperature in a particular area of a sea at the surface level is called sea surface. Diagram என்னது? Thermocline diagram பார்த்தோமா? Depth போக போக temperature will fall. இந்த ரீஜனில் உள்ள சர்ஃபேஸ் தான், இந்த ரீஜனில் உள்ள டெம்பரேச்சர் தான் sea surface temperature. அடுத்தது என்னது? How does it affect the formation of cyclone? அப்போ ஃபஸ்ட்டு சைக்ளோனோட ட்ராபிக்கல் சைக்ளோனா சைக்ளோனா ட்ராபிக்கல் சைக்ளோன். அப்போ ட்ராபிக்கல் சைக்ளோனோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 27 டிகிரி செல்சியஸ். அப்புறம் ரிசல்ட் இன் லோ ப்ரெஷர். டெம்பரேச்சர் அதிகமாக தானே ஆகும். sea surface temperature is higher, pressure is lower. Pressure is lower, air will move from high pressure to low pressure. எதனால் திரும்பவும் ரொட்டேட் ஆகும்? presence of Coriolis ரைஸ் ஆகும். அப்புறம் வேறு என்ன டெம்பரேச்சர்னால? இது ஒரு ரீசன். டெம்பரேச்சர்னால வேறு என்ன மாறலாம்? sea surface டெம்பரேச்சர்னால வேறு என்ன மாறலாம்? salinity, density இது எல்லாம் எதை அஃபெக்ட் பண்ணும்? இது எல்லாம் என்னத்தை கிரியேட் பண்ணும்? salinity density டிஃப்ரென்ஸ்னால என்ன ஃபினாமினா அரைஸ் ஆகலாம்? ஓஷன் கரண்ட்ஸ். இந்த ஓஷன் கரண்ட்ஸ்க்கும் சைக்ளோனுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? இப்போ வார்ம் கரண்ட் போச்சுன்னா டெம்பரேச்சர் வில் ஃபர்தர் ட்ராப். when temperature further drops, cyclone intensifies. So normal cyclone may become a super cyclone. Okay, இந்த மாதிரி சும்மா பிரைன் ஸ்டார்ம் மட்டும் பண்ணுங்கள். ஆன்சர் ப்ராப்பர் ஆன்சர் எழுத வேணாம், அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷனுக்காவது எழுதிட்டோம் பார்ப்போம். ஓகே, நீங்கள் எதுக்கு அந்த கொஷின் சொல்லியிருந்தீங்க? பார்த்து அது ஆன்சர் தெரிலன்னீங்களா? ஓகே, கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஓரளவுக்கு ஓகே புரியுதா கொஷின்ஸு? ட்விஸ்டர்னா என்னது? ஓ சொல்லணுண்ணா. ஓகே 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 சொல்லிட்டேன். ஓகே, பவுன்சர்லாம் இன்றைக்கே பார்த்துட்டோமோ? ஓகே ஓகே, நான் நாளைக்கு வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட் கொஷின்ஸ்க்கு மற்றவங்களாம் ஆன்சர் எழுதிடுவாங்க. ஓகே, அப்புறம் இந்த வீக் முடியறதுக்குள்ளே யூ ஷுட் கம்ப்ளீட்லி ஃபினிஷ் 2024 ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மண்டே ஜாகிரஃபி கிளாஸ் தான் இருக்கும். ஜாகிரஃபி கிளாஸ் வரப்போ 2024ஓட ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் ஃபுல்லாக பார்த்து ஆன்சரோட பார்த்து வச்சுருக்கணும். ஓகே, சும்மா கொஷின் மட்டும் பார்க்காம அந்த கொஷினுக்கு ஆன்சர் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? இஃப் ஒன் ஆப்ஷன் இஸ் ரைட், வாட் மேக்ஸ் த அதர் ஆப்ஷன்ஸ் ராங்? இல்லை இஃப் த அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் டிங்கர்ட் இன் சச் அ வே தட் இட் மே பி அ கரெக்ட் ஆப்ஷன். அந்த ஆப்ஷனில் ஒரு விஷயத்தை மாற்றியிருந்தால் அந்த ஆன்சர் அந்த ஆப்ஷன் would have been ரைட். அது என்ன அப்படிங்கிறத 100 கொஷின்ஸ்க்கும் பார்க்கணும். ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து யூ ஷுட் டூ ஃபார் 20 years, ஃபார் த பாஸ்ட் 20 years. பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு கொஷின் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா இட் ஒன்ட் பி, இது பண்ணாலுமே அது ரொம்ப டைவர்ஸ் ஆகுதுன்னா ரொம்ப ரேண்டமாக தான் இருக்கும். ஆனால் இது பண்ணிங்கன்னா ஒரு உங்களை ப்ரிப்பேர் பண்ணும். யூபிஎஸ்சியோட ஸ்டாண்டர்டுக்கோ இல்லை யூபிஎஸ்சியோட அந்த மெட்டலுக்கோ உங்களை ப்ரிப்பேர் பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு 20 years, லாஸ்ட் 20 years பண்ணணும். நீங்கள் அவ்வளோ கூட ரஷ் பண்ண வேணாம். நீங்கள் இந்த வீக்குக்குள்ளே இந்த ஒரு கொஷின் பேப்பர் மட்டும் பாருங்கள். அதேமாதிரி இப்போ ஜாகிரஃபி வந்து பார்க்கலனா இன்னொரு டைம் கொஷின்ஸ் மட்டும் பாருங்கள். பார்த்து ஜென்ரலாக GS1 GS2 இப்படி ஒரு டைம் பாருங்கள். நான் உங்களுக்கு கடைசி 10 வருஷம் கூட மெயின்ஸ் பார்க்க வேணாம். மெயின்ஸ் வந்து கடைசி ஒரு 4 வருஷம் பார்த்தப்போ 2020லேருந்து 2024 வரைக்கும் பாருங்கள் போதும். ஓகே, இப்பொழுதைக்கு ஓகே. லாஸ்ட் கிளாஸ் வந்து சோலார் சிஸ்டமோட முடித்தோம். கரெக்டாக பிளானட்ஸ் பார்த்து முடிச்சிருந்தோம். டுடே வில் டிஸ்கஸ் அபவுட் த மோஷன் ஆஃப் எர்த். ஆல்ரெடி பார்த்தோம். இஸ் எர்த் a static system or a dynamic system? Dynamic. How you say it's a dynamic system? And dynamic? In what way it is dynamic? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்பெக்ட்லாம் சொல்லுங்கள். டைனமிக்னா இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் இன் ஒன் வே ஆர் another. அப்போ இது சேஞ்ச் ஆகுதுன்னா இன் வாட் வே எர்த் இஸ் சேஞ்சிங்? புரியலம்மா? ஒன் ஆஸ்பெக்ட், வெரி குட். டோபோகிராஃபி. வேறு
எர்த் ஸ்டாட்டிக்னா என்னது, ஸ்டேபிளாக இருக்கிறது. டைனமிக்னா மூவ் ஆகிறது, அது சேஞ்ச் ஆகிறது. என்ன ஆஸ்பெக்டில் டைனமிக்னு கேட்குறேன். ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் என்னது? வெரி குட். எர்த் ரொட்டேட் அண்ட் ரிவால்வ். ரொட்டேட் அண்ட் ரெவல்யூஷன் ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட். வேறு டோப்போகிராஃபி. டோப்போகிராஃபின்னா என்னது? சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். டோப்போனா டாப் லேயர்னு அர்த்தம். டாப்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. டோப்போனா ஆக்சுவலாக என்ன, டோப்பாலஜின்னு ஒரு ஸ்டடியே இருக்குது. ஓகே, இந்த டோப்போனா மேலே உள்ள சர்ஃபேஸ், அதுதான் டோப்போ. அந்த டோப்போகிராஃபியை பற்றி, அந்த டோப்போகிராஃபி கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகுதுல்ல. நான் நேற்றே சொன்னேன், மவுண்டனாக இருக்கிறது வந்து கிரேடேட் ஆகி பிளைன்ஸாக மாறும். இன்றைக்கி பிளைனாக இருக்கிறது அது வந்து ஃபோல்டிங்னால நாங்களாம் பிளாட்டுவாக மாறலாம், மவுண்டனாக மாறலாம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக டோப்போகிராஃபி வில் பி சேஞ்சிங். ஸோ திஸ் மேக்ஸ் எர்த் as a earth mechanism as a dynamic phenomena. Okay, next வந்து, if the earth is dynamic, what is the source that makes the earth dynamic? earth சுத்துது, டோப்போகிராஃபி சேஞ்ச் ஆகுது. இது எல்லாத்துக்கும் சோர்ஸ் என்ன? எதனால் சுற்றணும், எதனால் அதனோட டோப்போகிராஃபி சேஞ்ச் ஆகணும்? இதுக்கெல்லாம் ஒரு ப்ரைமரி, எல்லாத்துக்கும் இந்த பரணி பையன் தான் காரணங்கிற மாதிரி, இது எல்லாத்துக்கும் ஒருத்தனை சொல்லணும்னா எவனை சொல்லலாம்? இதெல்லாம் இவனால தான் காரணம், இவன் அடித்தா இது சரியாயிரும் அப்படின்னா யார்? வெரி குட், சன். சன் தான் ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் அதனால் என்டையர் அரேனா ஆஃப் மூமெண்ட்ஸோ சேஞ்சஸோ டைனமிசமோ இன் எர்த் இஸ் என்டையர்லி ரெஸ்பான்சிபிள். யாருன்னா சன் தான். If there is no sun, there is no gravity for earth. There will be no motion. Also, every changes on the earth's surface is one or another way related to sun. அது என்னங்கிறது பின்னாடி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அட்மாஸ்பியருக்கு சன் எப்படி ரெஸ்பான்சிபிள், டோப்போகிராஃபிக்கு எப்படி சன் ரெஸ்பான்சிபிள்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகே, பேக் டு பேசிக்ஸ். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் எர்த்? அன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்பெரிக்கல், அன்றைக்கினா நேற்றுன்னு நினைக்கிறேன், ஸ்பெரிக்கல்னு சொன்னதை நான் ஏற்றுக்கிட்டேன். இப்போ யூ ஹேவ் டு கோ டீப்பர். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் எர்த்? நீங்கள் சொல்லுங்கள். கேட்கலல்ல, எனக்கே லைட்டாக தான் கேட்டது, எனக்கு ஆன்சர் தெரிஞ்சதுனால கேட்டது. சொல்லுங்கள். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் எர்த்? சர்க்கிள். சர்க்கிள் இஸ் அ 2 dimension. இப்போ இது என்னது? சர்க்கிள். சர்க்கிள்ங்கிறது 2 dimension. 2 dimension என்னன்னு தெரியுதா? இதுக்கு டெப்த்து கிடையாது. அது சர்க்கிள்ங்கிறது இட்ஸ் 2 dimension. சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் இதெல்லாம் 2 dimension. அதனோட 3 dimension வந்து கியூபாய்ட், அதெல்லாம் தான் 3 dimension. சர்க்கிள்ங்கிறது நம்ம சும்மா படிக்கிறது, பேப்பரில் மட்டும்தான் நம்மளால் 2 dimension பண்ண முடியும். In real life, earth is not a circle. Earth is a 3 dimension object, right? அப்போ what is the shape of earth? ஓவலும் 2 dimension தானே, 3 dimension. ஸ்பியர்னு ஒன்று படிச்சிருக்கீங்களா? What is the difference between sphere and circle? ஸ்பியரோட ஃபார்ம் அது வால்யூம் ஃபார்முலா தெரியுமா? சர்க்கிளுக்கு வால்யூம் ஃபார்முலா இருக்கா? சர்க்கிளுக்கு வால்யூம் ஃபார்முலா இருக்கா? போன பேட்சில் மேக்ஸில் 2-3 பேர் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் கேட்டுறேன். ஏன் நீங்களே மேக்ஸ் தானே? நீங்கள் மேக்ஸா? யாரோ மேக்ஸ் இருந்தாங்களா? யாரோ டிகிரி மேக்ஸ் படிச்சிருந்தாங்க. அப்படியா? சரி, ஓகே. அப்போ டிஎன்பிசின்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரின்னு ஒரு பொண்ணு வேறு. ஆமாம், 3 பேர் ஹிஸ்ட்ரி. நீங்கள் ஐடி. நல்ல வேலை நேற்று வரல. என்னது? ஸ்பியருக்கு சர்க்கிள்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? வாட் இஸ் வால்யூம் ஆஃப் அ சர்க்கிள்னு ஒன்று இருக்கா? சர்க்கிளுக்கு வால்யூம் கண்டுபிடிக்க முடியுமா? ஃபார்முலா சர்க்கம்ஃபரன்ஸ் வேணாம், விடுங்க. வால்யூம் கண்டுபிடிக்க முடியுமா? ஆமாம், இப்படின்னா இதெல்லாம் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நான் இல்லைன்னு தான் சொன்னேன். ஒன்று இப்படி ஆட்டுங்க, இல்லை இப்படி ஆட்டுங்க. இப்படின்னா அது என்னது? டயகனலாக போகுது இல்லையா? ஏன் சர்க்கிளுக்கு வால்யூம் இல்லை? அப்போ 4/3 πr² ஒன்று இருக்குது தெரியுமா? πr³. 4/3 πr³ ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? அது என்ன ஃபார்முலா?
க்யூப்னு வந்தாலே என்ன, cubic meter or cubic centimeter ஏதோ ஒன்று. அப்படின்னா என்னது, பேசிக்காக வால்யூம். இப்போ 4/3 πr கியூபுங்கிறது எதோட வால்யூம்? ஸ்பியர். There is no concept of 3 dimension in சர்க்கிளோ ஸ்பியரோ ஓவலோ இதுக்கெலாம் வந்து 3 dimension கிடையாது. இட்ஸ் அ 2 dimension thing. You can either measure the length which is a diameter தான், or length and width மட்டும்தான் you can measure for a 2 dimension object. 3 dimension object தான் you can measure depth or height whatever it is. அந்த க்யூப்லலாம் வரணும்னா க்யூபை இது வால்யூம் ஆஃப் ரெக்டாங்கிள்னு படிக்கிறீங்களா? கிடையாது. ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ் இது ரெண்டு மட்டும்தான் படிக்க முடியும். டயகனல் லென்த் இது மட்டும்தான் வந்து நீங்கள் 2 dimension ஆப்ஜெக்ட் படிக்க முடியும். Earth is not a 2 dimension, so it's not circle, it's not வேறு என்ன சொன்ன ஓவல், இட்ஸ் நாட் ஓவல். ஸோ வாட் இஸ் த ஷேப் ஆஃப் எர்த்? ரவுண்டு இதெல்லாம் வேணாம், வேறு ஏதாவது சொல்லுங்கள். ஸ்பியர். ஓகே. ஜென்ரலாக வாட் வி see in நார்மல் ஃபோட்டோஸ் இஸ் ஸ்பியர் ஒன்லி. இந்த குளோப்லாம் வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் என்ன ஷேப்பில் இருக்குது? இட்ஸ் அ ஸ்பியர் ஷேப். பட் த ஆக்சுவல் ஷேப் ஆஃப் த எர்த் இஸ் நாட் திஸ் சிமெட்ரிக்கல் ஸ்பியர். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சிமெட்ரிக்கலாக எர்த்தோட ஷேப் இருக்காது. எர்த்தோட ஷேப் இஸ் geoid. The shape of the earth is not sphere, which we usually confuse. அப்போ ஸ்பியருக்கும் ஜியாய்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஐயோ this is the shape of earth. அதே தான் ரவுண்டு தான். இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எதை சொல்லுங்கள், படம் பார்த்து கரெக்டாக வரைஞ்சினாலாம் தெரியல, உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு சொல்லுங்கள். நான் பார்க்க ஜிஐட் மாதிரி இருக்கா? அவங்க சொன்னால் அவங்க இதில் உங்களால் உங்களுக்கு ஜிஐன்னா தெரியும்ல, உங்களுக்கு ஜிஐன்னு நம்ப முடியுதுல்ல? ஓகே சொல்லுங்கள். இதில் சர்க்கிள்னா இது ஸ்பியர்னா, ஐயோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கம்மா. இது சொல்கிறப்ப எதாவது புரியுதா? இது ஸ்பியர், இது ஜிஐட், என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது? தெரியுதா அந்த அளவுக்கு? இப்போ இதில் நீங்கள் எந்த டைரக்ஷனில் எடுத்தாலும் the length, the diameter will be the same, but in geoid it is slightly bulge at the center. எர்த்தோட சென்டர் மட்டும் லைட்டாக பல்ஜ் ஆகிருக்கும். அந்த லைட்டாக பல்ஜ் ஆனதோட ரீசன் என்னென்னா, ஓகே ரீசன் பின்னாடி பார்க்கலாம், ஏன்னா அதை பார்க்கணுன்னா we should know the interior of the earth. So the shape of the earth is geoid, which is slightly bulge at the center of the earth. Okay. Then inclination. Okay. அப்போ inclinationனா earth has a axis of its own. Axisனா அச்சாணி, அச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ வீல் இப்போ இப்படி சுற்றுதுன்னா அதனோட ஆக்சிஸ் எப்படி இருக்கும்? அதோட மோஷனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்போ மாட்டு வண்டியிலையோ இல்லை டயர்லேயோ, இப்போ ஓகே இந்த காமன் எக்ஸாம்பிள் அதான் மாட்டு வண்டியில் டயர் இப்படி சுற்றுதா, அதோட அச்சு எந்த சைடில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும்? இப்படி தானே சரி இருக்கும். வீல் இப்படி சுற்றுதுன்னா வீலை ஒரு அந்த காட்டில் போய் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்களே, அதனோட அச்சு எப்படி இருக்கும்? இப்படி தானே குத்தி இருப்பாங்க. ஸோ த மோஷன் இஸ் திஸ் வே ஆர் திஸ் வே, கரெக்டாக? ஆனால் அச்சு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலர். எப்பயுமே மோஷனுக்கு பெர்பெண்டிகுலராக தான் அதனோட ஆக்சிஸ் இருக்கும். அந்த ஆக்சிஸுங்கிறது என்னன்னு தெரியல. ஆக்சிஸ் இஸ் த லைன் அபவுட் விச் த பார்ட்டிகல் ரொட்டேட்ஸ் ஆர் மூவ்ஸ். ஒரு பார்ட்டிகுலர் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் ஆகுதுன்னா அந்த பார்ட்டிகுலை மையமாக வச்சு தான், அந்த பார்ட்டிகளோட மையமாக வச்சு தான் இட் வில் மூவ். இந்த ராட்டனெல்லாம் போயிருக்கீங்களா? ராட்டனா அந்த சர்க்கிளை அப்படி சுற்றுவாங்கல்ல, குதிரையில் உட்காந்து சுற்றுவாங்கள்ல, இப்படி டாப் வியூ வச்சுக்கோங்க, இப்படி சுற்றுது. இதனோட ஆக்சிஸ் எங்கே இருக்கும்? சென்டர். அப்போ இந்த சென்டர்லேருந்து தான் எல்லா போனியுமே கனெக்ட் ஆகிருக்கும். இந்த போனி சுற்றுதுன்னா இந்த போனி இதனோட ஆக்சிஸை வச்சு தான் சுற்றும். ஸோ ஆக்சிஸுங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ சென்ட்ரல் பாயிண்ட் with which the entire object or the entire movement
happens through. Okay, and the entire movementume அதை வந்து ஒரு சென்டர் பாயிண்டாக இல்லை வந்து ஒரு ஆங்கராக ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஜெக்ட் வில் மூவ். அதுக்கு பேர் தான் ஆக்சஸ். அப்போ எர்த் இஸ் அதே மாதிரி எல்லா மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்குமே there will be some axis. For every moving object there will be some axis, especially rotating object. If an object rotates, it will have a axis. அப்போ earth is also an rotating object, rotating as well as a revolving object. ரொட்டேஷனுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கும். இப்போ ரெவல்யூஷனுக்கு வந்து ஒரு இமேஜினரி ஆக்சஸ் தான், நாட் அ ரியல் ஆக்சஸ். ரெவல்யூஷனுக்கு சன் இருக்குல்ல, சன் தான் சார் இமேஜினரி ஆக்சஸ் அரௌண்ட் விச் த எர்த் ரிவால்வ்ஸ். ஆனால் ரொட்டேஷனுக்கு எர்த் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். அதுக்கான ஆக்சஸ் எங்கன்னா the axis is present across a perpendicular, across in a perpendicular way to the motion of the earth. So the how எப்படி earth move ஆகுது, how the earth moves, இப்படி தானே மூவ் ஆகுது, இப்படி தானே சுற்றி வருது. ஸோ இப்போ earth இப்படி சுற்றுறதுனால ஈஸ்ட் வெஸ்ட் டு ஈஸ்ட், earth வந்து எங்கேருந்து சுற்றுது, வெஸ்ட் டு ஈஸ்ட். அப்போ வெஸ்ட் டு ஈஸ்ட் சுற்றுதுன்னா அதோட ஆக்சஸ் எங்கே இருக்கணும், it should be perpendicular to it. அப்போ this is the axis of earth. earth எப்படி இருக்குங்க, ஒரு பால் பேப்பரை பார்த்தா பல காலமாக இருக்குது. ஐயோ மேக்ஸ் பேப்பர். இப்போ earth இதுதான் வைங்க, earth இப்படி மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு டைரக்ஷன் புரியுதா? இப்படி மூவ் ஆகுதா இல்லை இப்படி மூவ் ஆகுதா? என்ன ஐடியா? இல்லை இப்படி கிராஸாக மூவ் ஆகுதா, டயகனலாக? ஓகே, ஜென்ரலாக என்ன நினைக்கிறீங்க, earth வந்து இப்படி மூவ் ஆகுதுன்னா இப்படி சொல்லிட்டேன், வெஸ்ட் டு ஈஸ்ட். உங்களுக்கு இது வெஸ்ட்டு கரெக்டாக, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட். ஸோ earth வந்து அப்போ எனக்கும் அதே தான். எனக்கு இங்கேருந்து பார்த்தா எனக்கு இது தானே வெஸ்ட்டு. ஸோ earthோட மூவ்மெண்ட் எங்கேருந்து எந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தாலும் will be the same. ஸோ earth இப்படி மூவ் ஆகுதா, இப்படி மூவ் ஆகுதுன்னா அதனோட ஆக்சஸ் எந்த பக்கம் இருக்கும், நடுவில் ஒரு குச்சி வச்சா அது அந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். இப்போ இப்படி ஒரு குச்சி வச்சோம்னா அது என்ன டிகிரியில் இருக்கும், என்ன டிகிரி மூமெண்ட்டுக்கு? 90ல் இருக்கும். ஏன்னா மூமெண்ட் இப்படி இருக்குன்னா the axis will be perpendicular னு சொல்லிட்டோம். So the axis will be 90 degree. But the catch here, இதில் உள்ள ட்ரிக் என்னன்னா, earth is not in a very straight shape. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஷேப் இல்லை, earth is slightly inclined. அப்போ ஸ்லைட்லி இன்க்ளைன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பியரை நீங்கள் எப்படி இன்க்ளைன் பண்ணாலும் ஸ்பியர் தானே. இப்போ ட்ரையாங்கிளை இன்க்ளைன் பண்ணிங்கன்னா வேறு ஷேப் வரும். ஸ்பியர் ஆர் சர்க்கிளை வந்து சர்க்கிளுங்கிற பாருங்க, ஸ்கொயரை வந்து இன்க்ளைன் பண்ணிங்கன்னா ஷேப் மாறும். ஆனால் சர்க்கிளை நீங்கள் எந்த பக்கம் இன்க்ளைன் பண்ணாலும் இட் வில் பி a circle only, no ஸ்பியர் only, no. அப்போ earth வந்து இன்க்ளைன் ஆகிருக்குங்கிறது என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்பியர் வந்து இப்படி இன்க்ளைன் ஆகிருக்குன்னு அர்த்தம் இல்லை. இது இப்படி மூவ் ஆகுதுல்ல, இப்படி மூவ் ஆகாமல் ஸ்லைட்டாக, அதாவது இப்படி மூவ் ஆகாமல், பேக்லாம் இல்லையா, இப்படி மூவ் ஆகாமல் ஸ்லைட்டாக இப்படி மூவ் ஆகுது, புரியுதா? சாஞ்ச மாதிரி மூமெண்ட் வந்து இப்படி ஆப்வியஸ் வெஸ்ட் டு ஈஸ்டில் இல்லை, ஸ்லைட்டாக இப்படி மேலேருந்து கீழே வருது, இதோ இப்படி போகுது. ஓகே, அப்போ மாற்றி போட்டேன் இருங்க. ஸ்லைட்டாக இப்படி மூவ் ஆகுது, இன்க்ளைண்டாக மூவ் ஆகுது. அப்போ இப்படி மூவ் ஆகிறப்ப அதனோட ஆக்சஸ் எப்படி இருக்கும், இப்படி மூவ் ஆகிறப்ப அதனோட ஆக்சஸ் பெர்பெண்டிகுலராக இருக்குது, கரெக்டாக? அப்போ இப்படி மூவ் ஆகிறப்ப இந்த இடத்துல தான் ஆக்சஸ் இருக்குமா? ஆக்சஸ் வில் ஆல்சோ tilted, ரைட்? ஆக்சஸ் வில் ஆல்சோ பி tilted. இப்போ இதுதான் என்ன சொல்கிறோன்னா இன்க்ளனேஷன் ஆஃப் எர்த்துன்னு சொல்கிறோம். ஸோ இஃப் த எர்த்
rotates in a very symmetrical, இல்லை வந்து perfect east to westல மூவ் ஆச்சுன்னா the axis will be perfect 90 degree. ஆனால் the earth is slightly tiltedனா earth எப்படி tilt ஆகலை, earthோட rotation is slightly tilted. இப்படி மூவ் ஆகாமல் ஸ்லைட்டாக இப்படி மூவ் ஆகுது, கம்ப்ளீட் இப்படி மூவ் ஆகலை, கம்ப்ளீட் இப்படி மூவ் ஆகலை, ரெண்டுக்கும் நடுவில் இப்படி மூவ் ஆகுது, டயக்னலாக மூவ் ஆகுது. அப்போ டயக்னலாக மூவ் ஆகிறப்ப என்ன ஆகும், ஆக்சிஸும் டில்ட் ஆகுமா. இந்த டில்ட்டிங் ஆஃப் ஆக்சிஸை தான் என்ன சொல்கிறோன்னா இன்க்ளினேஷன் சொல்கிறோம். வாட் இஸ் இன்க்ளினேஷனா, the tilt in the axis of the earth due to the movement of earth is referred to as inclination. எதுப்பா அடுத்த டைம் அப்படியே வராது, இருங்க எழுதிடுவாங்க, எழுதிட்டு சொல்லுவாங்க. சொன்னது தானே எழுதுறீங்க, எழுதிட்டீங்களா சொல்லுங்கள். Due to movement of the earth in such direction. Okay, in such direction. இப்போ இந்த ஆங்கிள் இருக்குல்ல, what will be this angle na, this angle is no the axis of inclination illa vandu the angle of inclination is 23.5 degree. The angle of inclination is 23.5 degree. அப்போ ஐடியலாக ஏர்த்தோட ஆக்சிஸ் எப்படி இருந்திருக்கணும், 90 டிகிரியில் இருந்துருக்கணுமா, இப்படி தானே ஆக்சிஸ் இருந்துருக்கணும். ஆனால் இப்போ ஆக்சிஸ் எப்படி இருக்குது, இப்படி இருக்கா. இந்த இதுதானே இன்க்ளினேஷன், இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். அப்போ இப்படி இருக்க வேண்டிய ஆக்சிஸ் இப்படி இன்க்ளைன் ஆயிடுச்சு. இதுதான் என்ன சொல்கிறோம், ஆக்சிஸ் ஆஃப் டில்ட்டிங் ஆர் ஆக்சிஸ் ஆஃப் இன்க்ளைனேஷன். இந்த இன்க்ளைன் ஆன டிகிரி தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். நம்ம இந்த ஆங்கிளோ இல்லை இந்த ஆங்கிளோ அதெல்லாம் கிடையாது. விச் ஆங்கிள் இஸ் 23னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் இன்க்ளைன் ஆயிருக்குங்கிறது தான் 23.5 டிகிரி. இது 90னா திஸ் இஸ் வாட், இந்த ஆங்கிள் எவ்வளோ, 66.5 டிகிரி. 90 minus 23.5, இது வந்து 66.5. But usually they won't ask this angle. Okay, the angle of inclination நாலே 23.5 degree. அது எந்த 23.5னா இந்த ஆக்சிஸ், இந்த supposed to be axis, அதுவும் inclined axis, இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் தான் வந்து 23.5 degree. புரியுதா? இப்போ சப்போஸ் ப்ரிலிம்ஸில் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கேட்டால் என்ன எழுதுவீங்க, 23.5 எழுதுவீங்க. இந்த இல்லை ஆங்கிள் ஆஃப் டில்ட்டிங், இல்லை இந்த டில்ட்டிங் இந்த இன்க்ளினேஷன், இதில் எந்த வார்த்தையில் கொடுத்து என்ன கேட்டாலும் ஆங்கிள் இஸ் 23. ஆனால் சப்போஸ் உங்களை ட்விஸ்ட் பண்ணணும்னா எப்படி கேட்கலான்னா, the angle of inclination, the axis of earthோட angle with reference to the plane of earth ன்னு கேட்டால் 66.5 degree. ஓகே, plane of earthனா என்டையர் சோலார் சிஸ்டம் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த என்டையர் சோலார் சிஸ்டத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை இப்படி ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணுறோன்னு வைங்க, இப்படி ஸ்லைட் வேஸில் ஹாரிசாண்டலாக கட் பண்ணுறோம். இந்த ஹாரிசாண்டலாக கட் பண்ணுறோம்ல, அதுதான் பிளேன் ஆஃப் ஆக்சிஸ். பிளேன் ஆஃப் ஆக்சிஸுங்கிறது இதை இப்போ இந்த ஒரு பிளானட் எடுங்க, இதை இப்படி கட் பண்ணுறீங்கன்னா இந்த கட் பண்ணி ஒரு பிளேட் மாதிரி இருக்குன்னு வைங்க, இந்த பிளேட்டுக்கு மேலே இந்த பிளானட் வைக்கிறீங்கன்னு வைங்க, அதுதான் பிளேன். அந்த பிளேனுக்கும் ஆக்சிஸ்க்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, 60 டிகிரி. இது 23.5. அப்போ பிளேன் என்ன, இதுதானே பிளேன். ஒரு விஷயத்தை ஹாரிசாண்டலாக கட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னா அதுதான் பிளேன். அப்போ பிளேனுக்கும் ஆக்சிஸ் ஆஃப் எர்த்தோட ஆக்சிஸ்க்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது, 66.5 டிகிரி. ஓகே, ஜென்ரலாக ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கேட்டால் 23 தான் எழுதணும். ஆனால் வித் ரெஃபரன்ஸ் டு பிளேன் ஆஃப் த எர்த்துன்னு கேட்டாங்கன்னா 66.5 டிகிரி. ஓகே, okay, the motion of earth is in which direction, west to east, and also it revolves around the sun. What if the earth does not rotate? Seasons irukadu, avladana எப்பவுமே வா.
இப்போவே 6 months டார்க்கு 6 months லைட்டில் தானே இருக்குது போல்ஸ். இமேஜின் பண்ணுங்கள், நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன சொன்னீங்க, எர்த் வந்து நான் என்ன சொன்னேன்னா வாட் இஃப் த எர்த் டஸ் நாட் ரொட்டேட். நான் ரிவால்வே சொல்லலை, எர்த் அப்படியே நின்றுன்னு சொல்ல. எர்த் இப்போ இப்படி சுற்றிட்டு இப்படி சுற்றி வருது சன்னை, கரெக்டாக? எர்த் ரொட்டேட் மட்டும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இட்ஸ் ஜஸ்ட் ரிவால்விங். வாட் வில் ஹேப்பன்? கம்ப்ளீட்டாக இது சன்னுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சைட் ஆஃப் எர்த்து, இது ஒரு சைட் ஆஃப் எர்த். இப்போ இந்த இடம் இந்த சைட் ஆஃப் எர்த் வில் ரிசீவ் வாட்? லைட். ஸோ இட் வில் பி டே. இது பின்னாடி உள்ளது நைட். இங்கே வரப்போ ரொட்டேட் ஆகலை, ரிவால்வ் மட்டும் ஆகுது. இங்கே வரப்போ என்ன ஆகும்? இந்த ஆங்கிள் வில் ரிசீவ்னோ. அப்போ இதில் உள்ள பாதி வில் ஹாவ் டே, இதில் நைட்டாக இருந்ததில் இது பாதி வில் ஹாவ் டே. இங்கே வருது. இப்போ இந்த சைடு முன்னாடி வந்து இங்கே இருந்தப்போ கம்ப்ளீட் நைட்டாக இருந்தது, இங்கே இருப்போ கம்ப்ளீட் டேவாக இருக்கும். இங்கே வரப்போ இந்த பாதி வில் ஹாவ் டே, இந்த பாதி வில் ஹாவ் டே. இதுவும் நைட்டாக இருக்கும். திரும்ப இங்கே வருதுன்னு என்ன ஆகும்? அப்போ ஈச் பார்ட் ஆஃப் த எர்த் will have 6 months of light and 6 months of dark. கரெக்டாக? எப்படி? இங்கே இருக்கிற இதை 4ஆக பிரிச்சுக்கோங்க. இது ஒரு பார்ட். பென் கொடுங்க. இதை பாதியாக பிரிச்சுக்கோங்க. இது 1, இது 2. சும்மா கிறுக்கி வைக்கிறேன், சும்மா ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2ன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் 3, திஸ் இஸ் 4. இப்போ வந்து 1 and 2 வில் ஹாவ் டே. இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இங்கேருந்து இங்கே வரத்துக்கு இது ஃபுல்லாக சுற்றி வரதுக்கு எவ்வளோ நாள்? மந்த்ஸில் சொல்லுங்கள். இது ஃபுல்லாக எர்த் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் 12 months. அப்போ ஒரு குவார்ட்டர் வந்ததுன்னா குவார்ட்டர்னா எவ்வளோமா டிவைட் பண்ணும்? குவார்ட்டர்னா 4, 12/4. குவார்ட்டர் ஆஃப் இயர் இஸ் 3 months. அப்போ இங்கேருந்து இங்கே வரத்துக்கு 3 months ஆயிடுச்சா? அப்போ இந்த ரீஜன் வந்து 3 months லைட்டில் வந்துடும். கரெக்டாக இங்கேருந்து இங்கே வரப்போ. அப்போ இது எவ்வளோ நாள்? இப்போ இது டார்க்கில் இருக்குமா நைட்டில் இருக்குமா? 1 டார்க்கில். இது எவ்வளோ நாள் அப்போ லைட் வாங்கியிருக்கு? 3 months வாங்கியிருக்கு. இது 2, இதுவும் 3 months. ஏன்னா இது ரெண்டு இங்கே தானே இருந்தது. இது இங்கேருந்து வரப்போ 3 months ஆஃப் லைட் இது ரெண்டுமே வாங்கியிருக்கு. இது லைட் வாங்கியிருக்குமா? திஸ் 3 கிடையாது. இங்கே வரப்போ தான் இப்போ லைட் வாங்குது. அப்போ ஃபஸ்ட் டைம் இது எவ்வளோ? 0. இப்போ தான் இதுக்கு மேலே தான் லைட் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு 3 months. இப்போ நெக்ஸ்ட்டு 3 months வரப்போ இது 3 months லைட் வாங்கியிருக்குமா? இங்கே ஒரு 3, இங்கேருந்து இங்கே வரப்போ 3, இங்கேருந்து இங்கே வரப்போ ஒரு 3. ஸோ இதுக்கு 6 months லைட் வந்துருச்சா? இதுக்கு 3 months தான். இங்கே இருக்கிறப்ப இங்கேருந்து வரப்போ 3 months. இது இங்கேருந்து இங்கே வரப்போ இதுக்கு 3 months. கரெக்டாக? இப்போ இந்த 4 இருக்குல்ல, 4க்கு லைட் வருமா? இங்கேருந்து இங்கே வரப்போ 4. இந்த 3க்கும் லைட் வருமா இங்கே இருக்கப்போ? அப்போ 3 இங்கேருந்து இங்கே வரப்போ ஒரு 3 months, இங்கேருந்து இங்கே வரப்போ 3 months. 6 ஆச்சா? இது எழுதிக்கோங்கலாம். சரி, ஓகே, நானே எழுதுறேன். One, 2, 3, 4. 1 will have இங்கேருந்து இங்கே வரப்போ will have 3 months of day. இங்கேருந்து 2 will have 3 months of day. 3, 2 and 3 இதெல்லாம் 0, 0 for the first half. Sorry, for the first quarter. இப்போ இங்கே வரப்போ இது 1 தானே. 2, இது 2, இது 2. 2 and 3 will have light. For the next 3 months 2 and 3 will have light. அப்போ இங்கே வரப்போ என்ன ஆகும்னா 2க்கு ஒரு 3, 3க்கு ஒரு 3. இப்போ இங்கே வரப்போ என்ன ஆகும்? 3 and 4 will have light. அப்போ இங்கேருந்து இங்கே வரப்போ 3 and 4 will have light. அப்போ 3க்கு ஒரு 3, 4க்கு ஒரு 3. இங்கே 0 வரும். 4க்கு ஒரு 3. அப்போ இங்கே வரப்போ என்ன ஆகும்? 4ம் 1ம் இங்கேருந்து இங்கே வரப்போ 4ம் 1ம் 3 இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு 3, இதுக்கு ஒரு 3. எதுமா?
ஓகே ஓகே, அது சும்மா இது மட்டும் கால்குலேஷன் பண்ணிங்க. எல்லாத்துக்கும் இப்போ 6 வந்துருச்சா? அப்போ 6ங்கிறது கம்ப்ளீட் 6 மந்த்ஸ் கிடையாது. இங்கேருந்து இங்கே வரப்போ 1 and 2க்கு லைட் வரும், இங்கேருந்து இங்கே வரப்போ 3 and 4க்கு லைட், அப்படி கிடையாது. 3 ஸ்ப்ளிட் ஆகும். இன்னும் கால்குலேட்டிவாக போனோம்னா பர்ஃபெக்ட் 3 கூட இருக்காது. ஏன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறப்பயே இந்த ஒன்னோட இந்த பார்ட்டுக்கு வந்து லைட் போயிடும். அடுத்து வர 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 ஒன் கம்ப்ளீட்டாக அந்த பார்ட் போயிடும். அவ்வளோ டீட்டெயில்டாக வேணால் சும்மா இப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா என்டையர் ஹாஃப் 6 மந்த்ஸ்னு கிடையாது, இது வந்து குமுலேட்டிவாக 6 மந்த்ஸ். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்து ஒரு சைடுக்கு லைட் வரும், அடுத்த 6 மந்த்ஸ்க்கு ஒரு சைடு லைட் வரும்னு இல்லை. என்டையர் எர்த்தை ஒரு ஃபுல் ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட் ஆஃப் எர்த் வில் ஹாவ் 6 months ஆஃப் லைட் அண்ட் 6 months ஆஃப் டே. இப்போ வேறு என்ன நடக்கும்? if the earth does not rotate, அது ஒன்று. நீங்கம்மா கொரியலிஸ்ட்லாம் விடுங்க, அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கலாம். whether season will be there or not, இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? இருக்கும். ஏன்னா சீசன் இஸ் அசோசியேட்டட் வித், ஓகே. அதுக்கு முன்னாடி வில் see one thing. இப்போ ரொட்டேஷன் ஆஃப் எர்த் இஸ் ஈஸ்ட் டு வெஸ்ட்னு பார்த்தோம். நார்மலாக வரைகிறீங்க, எக்ஸாமில் எங்கே வரைஞ்சாலும் இதே டயக்ராம் போடுங்க. ஆக்சிஸ்னு கேட்டால் மட்டும் இப்படி ஒரு ஆக்சிஸை போட்டு இப்படி வரைங்க. ஏன்னா நார்மலாக நீங்கள் இப்படிலாம் போட்டிங்கன்னு வைங்க குழம்பிடும். அப்படி போட்டிங்கன்னா இப்படி ரொட்டேஷன் போட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சிஸ் இப்படி போட்டு காமிக்கணும். இப்போ இந்த வருஷம் வந்து அரோரா போரியாலிஸ் கொஸ்டின் வந்தது. அது என்னென்னா அரோரா போரியாலிஸ்னால் போலில் வந்து லைட் எரியும். அது வந்து ஒரு காஸ்மிக் பண்ணோம், சோலார் ஃபெனாமெனா. ஸோ அப்போ என்ன ஆகுனா நம்ம வந்து இப்படி போட்டு இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் போடணும். இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக போடணும், ஜிஆர்ஃபிலாம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு காமிங்கன்னா இப்படி போடலாம். ஆனால் என்னென்னா ஆக்சிஸ் போடுறப்ப மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்க்ளைண்டாக போட முடியும். ஆக்சிஸ் போடாமல் சும்மா வெறும் ரவுண்டு போட்டு இப்படி போட்டிங்கன்னு வைங்க கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஏதாவது டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எர்த்தோட கொரியாலிஸோ இல்லை ரொட்டேஷனோ இந்த மாதிரி ஏதாவது கொஷின் வந்து அதுக்கு எழுதணுன்னா நீங்கள் இப்படி போட்டு இப்படியே நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஆக்சிஸ்னு வந்துருச்சுன்னா ஆப்வியஸாக இப்படி தான் போட்டோம். ஏன்னா ஆக்சிஸ்ன்னு போடுறப்ப நீங்கள் வந்து 90 டிகிரியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியலன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக எர்த்தோட மூவ்மெண்ட்டை பற்றி கொஷின் வந்துன்னா யூ கேன் ட்ரா திஸ் டயக்ராம் வெஸ்ட் டு ஈஸ்ட்ன்ட்டு. இப்போ எர்த்தோட ரொட்டேஷன் இஸ் வெஸ்ட் டு ஈஸ்ட். திஸ் இஸ் ரொட்டேஷன். But the earth is actually rotating as well as revolving. It's not a one motion, it's a two motion. One rotation ஆகுது as well as it revolves. It revolves around sun. அப்போ சன்னை சுற்றி என்ன டைரக்ஷனில் இல்லை என்ன ஷேப்பில் இல்லை என்ன ஒரு பாத்தில் எர்த் ரொட்டேட் ஆகுதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ரெவால்வ் ஆகுதுன்னு ஐடியா இருக்கா? ஓகே, நீங்கம்மா? சன்னை சுற்றி டைமென்ஷன்லாம் விடுங்க. நீங்கள் வந்து இது ஆங்கிள் சொல்கிறீங்க, ஆங்கிள் வேணாம், ஷேப் தான் கேட்குறேன். என்ன பார்த்து இதுதான் சன்னுனா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வருதா, இல்லை சன்னுனா சும்மா அதுக்கு பிடிச்ச பாத்தில் இப்படி ஏதாவது போயிட்டு வருதா, அந்த மாதிரி. வெரி குட். A shape like a oval. பட் இங்கேயும் ஒரு கேட்ச் இருக்குது. இதுதானம்மா ஓவல். ஓவல்னால் எலாங்கிட்டட் சர்க்கிள், என்னோட சென்டரில் எப்படி இருக்கும், கரெக்டாக? திஸ் இஸ் ஹவு த எர்த் ரொட்டேட்ஸ், ரிவால்வ்ஸ். ஆனால் அங்கேயும் என்ன பிரச்சனைனா பர்ஃபெக்ட் ஓவல் கிடையாது. ஒரு ஓவல் ஷேப்பில் சுற்றுதுன்னா இந்த ஓவலோட சென்டரில் சன் இருக்கணும், கரெக்டாக? அதானே ஓவல் ஷேப். ஆனால் என்னென்னா எர்த்தோட மூமெண்ட்டில் சன் இப்படி இருக்கும். ஸோ இட் இஸ் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட். இட்ஸ் அன் எலிப்டிக்கல்.
ஓவலோட சென்டரில் இல்லை, ஏன்னா சன் வந்து ஓவலோட சென்டர் பாயிண்ட் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட் இன் டைமில் எர்த் வந்து வில் பி வெரி க்ளோஸ் டு சன், பட் இன் அதர் வே த எர்த் இஸ் வெரி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன். ஸோ திஸ் ஷேப், this path around the sun is elliptical, elliptical in orbit. The orbit of earth around the sun is elliptical. Okay, so the earth has elliptical orbit. அப்போ elliptical orbit இருந்தால் இந்த இடத்துல வந்து earth வந்து சன்னுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குமா? இந்த இடத்துல வரப்போ அடுத்த 6 மாதத்தில் என்ன ஆகும்? இங்கே வருமா? இங்கே வரப்போ the distance will be very high. இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா பெரிஹீலியான். ஹீலியான் என்னது? ஹீலியோன்னு என்ன சொன்னோம்? ஹீலியோசென்ட்ரிக் தியரி. ஹீலியோனா என்னன்னு சொன்னோம்? சன். ஹீலியோனாலே சன் காடை தான் ஹீலியோன்னு க்ரீக்கில் சொல்லுவாங்க. இட்ஸ் அ க்ரீக் காட். அப்போ பெரிஹீலியான், and this point is known as apohelion. பெரினா நியர்னு அர்த்தம், பக்கத்தில், சன்னுக்கு பக்கத்தில் இருக்குது. இட்ஸ் பெரிஹீலியான். அப்போனா டிஸ்டன்ட், அப்போஹீலியான்னா டிஸ்டன்ட். எந்த டேர்ம் படிச்சிங்கனாலும் ஜியாகிரஃபியில் யூ ஷுட் நோ த பேசிக் டேர்ம்ஸ். அதாவது அதை எதுலான வருது. இப்போ ஜியோகிராஃபினா வாட் இஸ் ஜியோகிராஃபி? ஜியோவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, கிராஃபிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி எந்த டேர்ம் ஜியாகிரஃபியில் படித்தாலும் யூ ஷுட் நோ த மீனிங் ஆஃப், இல்லை அதனோட எட்டிமாலஜி தெரியும். எட்டிமாலஜி கூட தெரியணும்னு அவசியம் இல்லை, அந்த வேர்டோட ஸ்ப்ளிட் பண்ணி மீனிங் தெரியணும். ஏன்னா அப்போ தான் ஒரு சில, இப்போ டிமோகிராஃபிக் வின்டர்னா டிமோகிராஃபின்னு என்னென்னு தெரியணும், வின்டர்னா என்னென்னு தெரியணும். அப்போ வின்டர் இஸ் யூஸ்வலி அசோசியேட்டட் வித் ரெசஷன் ஃபினாமினா. அதே மாதிரி டிமோனா என்னது? டிமோகிராஃபினா இட்ஸ் அ பாப்புலேஷன் டேர்ம். அப்போ டிமோனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், வின்டர்னால என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று டிமோகிராஃபிலே டிமோனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். டிமோன்னு நிறைய படிக்கிற டெமோக்ரஸி, அதுலேயும் டெமோ தான் வருது, டெமோகிராஃபிலையும் டிமோ தான் வருது. அப்போ டெமோக்ரஸின்னு என்னது? பீப்புள் எலெக்ட் பண்ணுறது. ஆட்டோக்ரஸின்னு ஒன்று படிக்கிறீங்களா ஹிஸ்ட்ரியில்? ஆட்டோக்ரஸினா, ஆட்டோன்னு என்னது? செல்ஃப். தானாக பண்ணுறதுன்னு ஆட்டோமேட்டிக்னு என்னது? தானாக இயங்குனா ஆட்டோமேட்டிக், மேட்டிக்னா மோஷன், ஆட்டோனா செல்ஃப். அப்போ ஆட்டோக்ரஸின்னு என்ன? தன்னிச்சையாக இருக்கிறது ஆட்டோக்ரஸி. அப்போ டெமோக்ரஸினா தன்னிச்சையாக இல்லாமல், டிமோனா பீப்புள், கிராஸினா ஸ்டேட் கிராஃப்ட். அப்போ பீப்புளெல்லாம் சேர்ந்து ஸ்டேட்டை ரூல் பண்ணால் தட் இஸ் டெமோகிராஃபி. அப்போ டிமோனா பீப்புள். அப்போ இங்கே டீமோகிராஃபினா பீப்புளை பற்றி படிக்கிறது டெமோகிராஃபி. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. டெமோகிராஃபினா அது என்ன, வாட் இஸ், ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் திஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியணும், எஸ்பெஷலி ஃபார் ஜியோகிராஃபி. ஏன்னா மெயின்ஸில் வந்து தெரியாத கொஷின் கேட்டானா அந்த வார்த்தையை பிரித்து அது சம்மந்தமாக எழுதுனோம்னா ஒரு 2 மார்க்காவது வாங்க முடியும். இந்த பவுன்சர் கொஷின்லாம் இப்போ வந்து ஒரு சில காம்ப்ளெக்ஸான டேர்ம் உங்களுக்கு தெரியுதுன்னே வைங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை பற்றி பர்ஃபெக்டான ஆன்சர் எழுதிடலாம். அந்த வார்த்தையே என்னென்னு தெரியல, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த வார்த்தையை பிரித்து அதுக்கு என்ன மீனிங் வருதுன்னு டெசிஃபர் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் எழுத ட்ரை பண்ணணும். அப்படி தான் எழுதணும். ஏன்னா வாட்டர் மாஸ்னு ஒரு கொஷின் வந்துன்னு சொன்னோம்ல, வாட்டர், இப்போ ஏர் மாஸ் கேட்டால் ஏர் மாஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிலே இருக்குது, அதை வச்சு எழுதிடலாம். இப்போ வாட்டர் மாஸ்னால், ஏர் மாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கா? அப்போ ஏர்னா என்ன, ஏருங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியும், ஏர் மாஸ்னால் என்னங்கிற கான்செப்ட் தெரியும். அதே மாஸ் கான்செப்டை கொண்டு வந்து வாட்டருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா சேம் ஆன்சர் பர்ஃபெக்டாக வந்துடும். சம்டைம்ஸ் பர்ஃபெக்டாக வராது, இப்படி சேர்த்துனாலும் பர்ஃபெக்டாக வராது, ஆனால் ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருக்கப்போ ஒரு 2-3 மார்க் வரும். கம்ப்ளீட்டாக தப்பாகிறதுக்கு ஏதோ ஒன்று, சும்மா ஒரு எல்லாரும் அதை விட்டுட்டு வராங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து ஒரு மார்க் இல்லை 2 மார்க் எடுத்தோம்னா ஒரு எட்ஜு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வார்த்தைக்கும் ஜியோகிராஃபின்னு இல்லை, பொதுவாகவே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், which will be very useful when you write mains. ஓகே, சும்மா ஒரு வார்த்தை படிக்கணும், அதை அப்படியே விடாதீங்க, அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னு பிரித்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் when you write mains. ஏன்னா எவ்ரி பேப்பர் there will be 2 questions which you will have no idea. அந்த மாதிரியான கொஷினில் ஒரு 4 பேப்பரில் 8 கொஷின் அந்த மாதிரி வருதுன்னா ஒரு 3 கொஷின் டேர்ம்ஸ் தெரிஞ்சாலே எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த டேர்ம் என்னன்னு தெரியாது, ட்விஸ்டருங்கிற டேர்ம் தெரிஞ்சால் டொர்னாடோன்னு எழுதுனா எல்லாருமே எழுதிடுவாங்க. டொர்னாடோ படிச்சிருக்கோமா? டொர்னாடோ, ஹரிக்கெயின்ஸ். இப்போ டொர்னாடோ, ஹரிக்கெயின்ஸ் ஏன் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் இருக்குன்னு கேட்டால் எல்லாருமே எழுதிடுவாங்க.
ஆனால் அது டொர்னாடோ மெக்சிகோன்னு இது சாரி டொர்னாடோ ஹரிக்கேன்னு தெரியல. அது தெரியறதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது. அதாவது அந்த டேர்மோட அர்த்தம் தெரியாது, அந்த டேர்மோட அர்த்தம் தெரிஞ்சதுன்னா வில் பி ஈஸி. டெமோகிராஃபிக் விண்டருக்கு அர்த்தம் தெரிஞ்சால் அந்த கொஷின் எல்லாருமே எழுதலாம். டெமோகிராஃபிக் விண்டர்னா நான் ஃபால் இன் பாப்புலேஷன் ரேட், லோ பர்த் ரேட், லோ டெத் ரேட், நெகட்டிவ் பாப்புலேஷன். நெகட்டிவ் பாப்புலேஷன் ஏன் நடக்குதுன்னு கேட்டால் எல்லாருமே எழுதுவாங்க. ஆனால் அதனோட வார்த்தையை மாற்றி கொடுத்தா nobody will be able to write answer. அந்த மாதிரியான ட்ராப்பில் மாட்டிக்கூடாதுன்னா யூ ஷுட் நோ த மீனிங் ஆஃப் எவ்ரி வேர்ட். ஓகே, ஸோ இப்போ அப்போஹீலியான்னா அப்போனா டிஸ்டன்ட், ஹீலியான்னா சன், பெரினா நியர், நியர் சன். ஸோ நியர் சன் இருக்க பொசிஷன் வந்து பெரிஹீலியான், டிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் அப்போஹீலியான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆர்பிட் ஆஃப் எர்த் விச் இஸ் எலிப்டிக்கல். இப்போ இந்த இடத்துல வரப்போ Earth will have a very hot temperature this region. இங்கே வரப்போ ரிலேட்டிவ்லி கோல்டர் டெம்பரேச்சர். எதனால்? ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ யூஸ்வலாக இந்த இடத்துல என்னவாக இருக்கும், என்ன சீசன் இருக்கும்? சம்மர். இங்கே வரப்போ வின்டர். இந்த சீசனல் டெம்பரேச்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சீசனல் டெம்பரேச்சரோட மேஜர் ரீசனே எதனாலனா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் எர்த் வந்து மாறுறதுனால தான். அப்போ ஏர்த் வந்து ரெவல்யூஷன், இப்போ ஏர்த் வந்து ரொட்டேட் ஆகலை, ரிவால்வ் மட்டும் அதுன்னு வைங்க, சீசன் இருக்குமா? சீசன் இருக்கும். பிக்சர் பாருங்கள். இந்த ஜென்ரல் கான்செப்ட், சன் இஸ் அட் த சென்டர், எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். ஓகே, இப்போ எர்த் ரொட்டேட் ஆகலை, இப்போ இந்த இடத்துல இருக்குது, டிஸ்டன்ஸ் என்ன கம்மியாக இருக்கா? திஸ் இஸ் வாட் பொசிஷன்? பெரிஹீலியான். அப்போ எர்த்தோட சன்னை ஃபேஸ் பண்ணியிருக்க டைரக்ஷன் இருக்குல்ல, சன்னை மட்டும் ஃபேஸ் பண்ணி இப்போ ரொட்டேட் ஆகலை, அப்போ சன்னை மட்டும் ஃபேஸ் பண்ணிருக்கா? அப்போ அந்த இடம் என்னவாக இருக்கும்? சம்மராக இருக்குமா? இதே இங்கே வந்துருச்சு, அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ என்னவாக இருக்கும்? வின்டர். இங்கே வரப்போ சம்மர், இங்கே வரப்போ வின்டர். ஸோ ஈவன் இஃப் த எர்த் டஸ்ன்ட் ரொட்டேட் பட் சிம்ப்ளி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன்னா, வாட் வில் பி தேர்னா சீசன்ஸ் வில் பி தேர். பட் டெய்லி டே அண்ட் நைட் ஃபினாமினா இருக்கா, டெய்லி ஃபினாமினா அது இருக்காது. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக நைட் இருக்கும். ஒரு 3 மாதம் கான்ஸ்டண்ட்டாக நைட் இருக்கும், ஒரு சில இடத்துல 6 months கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதான் அந்த 1 2 3 4 பார்த்தோம்ல, ஒரு இடத்துல கண்டினியூஸ் 6 months இருக்கும், ஒரு சில இடத்துல 3 0 3 0 அப்படி இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி வரும். ஆனால் அது வந்து டெய்லி ஃபினாமினா, டெய்லி டே அண்ட் நைட் ஃபினாமினா மாறும். பட் சீசன்ஸ் வில் பி ஆப்வியஸ்லி தேர். ஏன் அப்போ சீசன்ஸ் இருக்குது? சீசன்ஸ் இருக்கிறதுக்கான மேஜர் ரீசன் என்ன? சன் இல்லைன்னா எதுவுமே இல்லை, நைட்டும் இல்லை, டே இல்லை. அப்போ சீசன் இருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் என்ன? வெரி குட், டிஸ்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் த ரெவல்யூஷன் அரவுண்ட் த எர்த். இஃப் த எர்த் இஸ், இது சிம்பிளாக இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம டயக்ராம் வந்து ஆம்லெட் மாதிரி. ஓகே, இது சன், இது எர்த்தோட ஆர்பிட், ஈக்வி டிஸ்டன்ஸ். இது ஈக்வி டிஸ்டன்ட் இல்லை, ஆனால் இது சர்க்கிள்னு வச்சுக்கோங்க, ஸ்பேர்னு வச்சுக்கோங்க, சர்க்கிளில் ட்ரேஸ் பண்ணுது. அப்போ எல்லா சைடும் சேமா? அப்போ எல்லா சைடும் சேமாக இருந்தால் சீசன் இருக்குமா? இப்படி இருக்கிறதுக்கு பதில் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், இதில் சீசன் இருக்குமா? இது வந்து சர்க்கிள்னு வச்சுக்கோங்க, சர்க்கிள் இருந்தால் சீசன் இருக்குமா? சீசன் இருக்கும். எப்படி? இதில் எது பெரிஹீலியான், எது அப்போஹீலியான்? பெரிஹீலியான் பக்கத்தில் இருக்கிறப்ப யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மர். இதே அப்போஹீலியான்ல இருக்கப்போ யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் வின்டர். ஒன். Is there any concept that, is there any point in which we could apply it as a perihelion or apohelion? இதில் பண்ண முடியுமா? சர்க்கிளில் எல்லா இடத்துலையும் எந்த பாயிண்டில் இருந்தாலும் ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ரொட்டேட்லேயே வச்சுக்கோங்க, ரொட்டேஷன்லாம் ஸ்டாப் ஆகல, ரொட்டேஷன்லேயே சொல்லுங்கள். இப்போ ரெவல்யூஷன் பற்றி மட்டும்தான் பார்க்குறோம், ரொட்டேஷன் நார்மல், ரெவல்யூஷன் பற்றி மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ இதில் வந்து சீசன் இருக்குமா? If the earth orbit is circular in shape, will there be seasons?
ரொட்டேட்லாம் ஆகுது. பிக்சர் பண்ண சன்னை சுற்றி வருது, எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வரல, சர்க்குலர் ஆர்பிட்டில் வருது. சீசன்ஸ் கொரியாலிஸ்க்கும் சீசனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே. அது ரொட்டேட் அதில் எவ்ரிடே எவ்ரி பார்ட் ஆஃப் எர்த் வந்து சேம் டெம்பரேச்சர் வரதானே செய்யும். இப்போ ஒரு சர்ஃபேஸ், இப்போ இந்தியாவில் வந்து இன்றைக்கி இந்த டைமில் வந்து டே இருக்குன்னா வில் எக்ஸ்பீரியன்ஸ் நைட், அப்போ டெம்பரேச்சர் ட்ராப். அப்போ எர்த் ஃபுல்லாக அப்படி தானே இருக்கும். அப்போ சீசன் இருக்குமான்னு கேட்குறேன். எவ்ரிடே நைட் அண்ட் டே ஃபினாமினா இஸ் நாட் அ சீசன். அது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் தட்ஸ் நாட் அ சீசன். சீசன்னா ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் பீரியடுக்கு ஒரு 3 மாதமோ 4 மாதத்துக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இருக்கணும். அடுத்த இதுக்கு சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனால் தான் சீசன். சீசனல் ஃபுட்னா நான் ஒரு இடத்துல ஒரு டைமில் இருக்கும், ஒரு டைமில் இருக்காது. ஸோ சீசனல் இஸ் சேஞ்சிங், ஒரு சைக்ளிக் பேட்டர்னில் சேஞ்ச் ஆகணும். தட் இஸ் சீசன். எவ்ரி டே அண்ட் நைட் டெம்பரேச்சர் இஸ் நாட் அ சீசன். அப்போ ஏர்த்தோட ஆர்பிட் வந்து எலிப்டிக்கலாக இருக்கிறது போல் சர்க்குலராக இருந்தால் சீசன்ஸ் வருமா? ஐடியலாக வரக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிறப்ப சேம் டிஸ்டன்ஸ், இங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் தான் இங்கே இருக்கிறப்பே இருக்கும். அப்போ இந்த ஃபேஸில் தானே வரும், இந்த ஃபேஸில் தானே டெம்பரேச்சர் இருக்கும். இங்கே வந்துருச்சுன்னா இந்த ஃபேஸ் தானே டெம்பரேச்சர் ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகிறப்ப இங்கே இருக்கிறப்ப என்ன ஆகும், இந்த ஃபேஸில் மட்டுமா வரும். ரொட்டேட் அடுத்த நாளே ரொட்டேட் ஆயிரும்ல. அப்போ அடுத்த 12 ஹவர்ஸ்லேயே இந்த ஃபேஸ் சன்னை நோக்கி வந்துடுமா? அப்போ அதனாலலாம் மாறாது. ரொட்டேட் ஆகலைனா தான் இது மட்டும் இப்படியே இருக்கும். நம்ம முன்னாடி ஒரு டயக்ராம் காமிச்சோம்ல, அப்படியே இருக்கும். ஸோ சன்னோட ஆர்பிட் வந்து சர்க்குலராக இருந்தால் சீசன்ஸ் வில் நாட் பி தேர் ஐடியலாக. ஆனால் இங்கே இன்னொரு கான்செப்ட் இருக்குது. எர்த் இஸ் நாட் எர்த்தோட ஆக்சிஸ் இஸ் நாட் இன் அ ஸ்ட்ரெயிட் பர்பெண்டிகுலர் லைன். இட் இஸ் ஸ்லைட்லி டில்டட். கரெக்டாக? அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. உங்களுக்கெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் சொல்லியிருந்தோம். ஒரு பால் ஒன்றும் இல்லை, ஒரு பிளாஸ்டிக் பால். காலைல வாங்க, டைம் இல்லை, நாளைக்கு வாங்கிட்டு வரேன். அதில் வந்து விளக்கமாத்து குச்சிலாம் குத்தி நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பிளைன் பண்ண. இது வேணாம், ஏதாவது பென் இருந்தால் கொடுங்க. இல்லை அது கொடுங்க, அது எழுதிட்டுருக்கீங்களா? இது ஆக்சஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எர்த் வந்து இப்படி இருந்ததுன்னா இட் இஸ் நார்மல். இப்போ இந்த கேஸில் என்ன ஆகும், எர்த் ரொட்டேட் ஆகிட்டு வந்ததுன்னா, ரிவால்வ் ஆகி வந்ததுன்னா தேர் ஒன்ட் பி எனி சீசன். ஏன்னா அது ஆயிரப்போகுது. இது சன். ஓகே, இது சன். இப்போ இந்த ஃபேஸ் வந்து வில் ஹாவ் டே. இதே எப்படி வருதுன்னு எலிப்டிக்கலாக வரப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வைங்க, இது வந்து பெரிஹீலியான். அப்போ இந்த இடத்துல சம்மர் இருக்கும். ஏன்னா டெய்லி ரிவால்வாக இருப்போ இந்த இடம் சம்மர் இருக்கும். இங்கே வரப்போ ஒரு ஃபேஸில் வந்து வின்டர் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா கான்செப்ட் அது கிடையாது. இதில் ஒரு கேட்ச். அந்த கேட்ச் என்னென்னா, இப்போ சன் வந்து எர்த்தோட ஆக்சிஸ் வந்து இப்படி இல்லை, டில்ட் ஆகிருக்கா? டில்ட் ஆகிருக்குன்னா இதனோட எர்த்துக்கு ஒரு இமேஜினரி ஆக்சிஸ், இமேஜினரி இதெல்லாம் படிச்சிரு. ஈக்குவேட்டர், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இதெல்லாம் படிச்சிருக்கலாம். இப்பொழுதைக்கு அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக வேணால், அதை நான் பின்னாடி சொல்கிறேன். இது வந்து 0 டிகிரி ஈக்குவேட்டர். இதில் வந்து 23.5 டிகிரி வந்து 23.5 டிகிரி நார்த் வந்து கேன்சர். அதே 23.5 டிகிரி சவுத் வந்து கேப்ரிகான். 66 இருக்குது, 90 இருக்குது, அதெல்லாம் விடுங்க. இப்பொழுதுக்கு 2 மணி ஆகும். ஏன்னா ஏர்த்தோட சன்னோட மூமெண்ட் இது 2க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஏர்த்தோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பாயிண்ட் இஸ் கால் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிறது வந்து கேன்சர், கீழே இருக்கிறது கேப்ரிகான். 23.5 டிகிரி நார்த் அண்ட் சவுத்தில் இருக்கும். இப்போ சன் வந்து சன்னோட டைரக்ட் ரேஸ்லாம் விடுங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ ஏர்த் வந்து இப்படி இல்லாமல் இப்படி டில்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அப்போ டில்ட் ஆகிருக்கப்ப கன்சிடர் திஸ் ஆஸ் த சன் அண்ட் திஸ் ஆஸ் த எர்த். இதோட சென்டர் பாயிண்ட் ஒரு லைன் இப்படி வருது. ஈக்குவேட்டரில் வச்சுக்கோங்க. ஈக்குவேட்டர் ஒரு சென்டர் பாயிண்ட் இதில் சுற்றி வருது.
இப்போ சன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் எங்கே போடும்? மேலே தானே படும். ஏன்னா இப்படி இருந்ததுன்னா ஈக்குவலாக படும். ஆனால் இப்போ இதை டில்ட் ஆகிருக்கிறதுனால இப்போ இது இப்படி இருந்ததுன்னா த்ரூ அவுட்டாக இங்கேருந்து இந்த டாப்லேருந்து இந்த டாப் வரைக்கும் சன்னோட ரேஸ் இருக்கும். இப்போ எர்த் டில்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகும்? இந்த சென்டர் லைன் இருக்கா, ஈக்குவேட்டர் இருக்கா, ஈக்குவேட்டருக்கு மேலே உள்ள ரீஜன் வில் ஹாவ் லைட். இப்போ இந்த ரீஜன் இருக்குல்ல, ஆக்சிஸோட இந்த ரீஜன், இந்த ஆக்சிஸ் இங்கே தானே வெளியில் வரும். அப்போ இந்த ரீஜன் வில் ஹாவ் நைட். ஏன்னா இங்கே சன்ரைஸே இருக்காது. கரெக்டாக? ஏன்னா இந்த ஹாஃப் மட்டும்தான் சன்ரைஸ் இருக்கும். இந்த கீழே உள்ள ரீஜன் இதுதான் ஆக்சுவல் சவுத் போல், இது நார்த் போல். அப்போ நார்த் போலில் சன்லைட் இருக்கும், சவுத் போலில் நைட்டு தான் இருக்கும், சன்லைட்டே இருக்காது. ஏன்னா ஏர்த் வந்து இப்படி இருந்ததுன்னா சவுத் போல்லையும் லைட் இருந்திருக்கும், நார்த் போலில் லைட் இருக்குமா, சவுத் போல்லையும் லைட் இருக்கும். ஆனால் இப்படி டில்ட் ஆனதுனால இந்த இடம் வில் நாட் ஹாவ் சன்லைட். அப்போ திஸ் ரீஜன் வில் பி நைட், வேராஸ் திஸ் ரீஜன் வில் பி டே. இப்போ இப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு வைங்க, ரொட்டேட் ஆகிட்டே ரிவால்வ் ஆகி வருது. இப்போ இப்படி வருது, இந்த இடத்துல வருது. இப்போ நார்த் போல் சவுத் போல் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இப்படி ரொட்டேட் இங்கே இடத்துல இப்படி இருக்குது, இன்க்ளைண்டாக இருக்குது. அப்போ சவுத் போலில் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? லைட்டே இருக்காது. கரெக்டாக? ஆனால் சதர்ன் ஹெமிஸ்பியர்னா this is the earth, this is the equator, this is known as northern hemisphere. Hemisphere na enna? Paadi sphere is called hemisphere. This is known as southern hemisphere. இப்போ இந்த southern hemisphere ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுங்க, இந்த entire southern hemisphere ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுங்க. ரப்பர் பேண்ட் யார்ட்டையாவது இருக்கா? தேங்க்ஸ்மா. இந்த ரப்பர் பேண்ட் என்னது? பேப்பர் பிடிக்க முடியாதனால ரப்பர் பேண்ட் போடலாம். இந்த ரப்பர் பேண்ட் எதுக்கு? ஈக்குவேட்டர். இந்த ரப்பர் பேண்ட்னா சென்டர் லைன், ஈக்குவேட்டர். ஓகே, இதுக்குள்ள வாட்டப் வேணாம், கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடும். பரவாயில்லம்மா, தேங்க்ஸ்மா. ஆனால் நமக்கு சென்டராக இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ திஸ் ரீஜன் இஸ் நோன் அஸ் திஸ் இந்த ரப்பர் பேண்டு கீழே உள்ளதெல்லாம் சதர்ன் ஹெமிஸ்பியர். கரெக்டாக? மேலே உள்ளது நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இது நார்த் போல், இது டாப்பில். இந்த கீழே டாப்பில் இருக்க, கீழே டவுனில் இருக்கிறது சவுத் போல். இப்போ இப்படி இருந்ததுன்னா நார்த் போல் வில் ஹாவ் லைட் டே ஆர் நாட், சவுத் போல் வில் ஹாவ் டே ஆர் நாட். இப்படி இருக்குது. இப்போ சன் இங்கே இருக்குது. இப்போ சவுத் போலில் டே இருக்குமா இல்லையா? இப்படி டில்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் தானே இருக்கும், அதாவது இது வரைக்கும் தான் டே இருக்கும். கரெக்டாக? ஏன்னா இது இப்படி டில்ட் ஆயிடுச்சு. டில்ட் ஆனால் இது சன்னோட இலுமினேஷன் ஆக்சஸ்லேருந்து வெளியே போயிடுச்சு. அதாவது சன் வந்து எவ்வளோ தூரம் லைட்டை ரீச் பண்ண முடியுமோ அதை தாண்டி போயிடுச்சு. இப்படி இருந்தால் இது வரைக்கும் லைட் இருக்கும். இப்போ இப்படி போயிடுச்சு. அப்போ இது வரைக்கும் தானே லைட் இருக்கும். ஆக்சுவல் சவுத் போல் இதுக்கு வெளியில் இருக்கா? அப்போ சவுத் போல் வில் ஹாவ் நைட், நார்த் போல் வில் ஹாவ் டே. இப்போ இது இப்படியே சுற்றிக்கிட்டு வருது, இப்படி வருதுன்னு வச்சுப்போம். இப்போ என்ன ஆகும்? நார்த் போலுக்கு லைட் இருக்குமா இல்லை சவுத் போலில் லைட் இருக்குமா? The pen is facing towards you. நார்த் போலில் லைட் இருக்கும், சவுத் போல் இஸ் ஸ்டில் அவே ஃப்ரம் த சன்ஸ் இலுமினேஷன். சன்னோட லைட்லேருந்து வெளியில் இருக்குது. இதே இப்படியே வருது. இருங்க, இப்படி இருக்கு, ரொட்டேட் ஆகி இப்படி வருது. இப்போ எங்கே லைட் இருக்கும்? சவுத் போலில். இப்போ சவுத் போலில் லைட் இருக்கும், நார்த் போலில் டைண்ட்டாக இருக்கும். இப்போ இப்படி வருது, அதே மாதிரி வருது. சவுத்தில் லைட் இருக்கும், இப்படி வர்றப்ப நார்த். ஓகே, அப்போ நார்த்தில் எவ்வளோ நாள் லைட் இருந்தது? இங்கே இருந்ததா? இங்கே நார்த்தில் லைட் இருக்கா இல்லையா? இப்படி வச்சுக்கோங்க, ரொட்டேட் ஆகுதுல்ல, ரொட்டேட் ஆகிறப்ப இப்படி வந்துடும். இப்போ நார்த்தில் லைட் இருக்குமா?
இது எவ்வளோ நாள் இங்கேருந்து இங்கே வரத்துக்கு? இப்படி வரப்போ நார்த்தில் லைட் இருக்குமா? இந்த 3 monthsல இருக்கும் கரெக்டாக, இதுக்கு மேலே இருக்காது. இப்போ இந்த 3 monthsல இருந்திருக்கும். அப்போ மொத்தம் எவ்வளோ மாதம்? இங்கே 3 இங்கே 3 6 மாதம் ஆச்சா? இப்போ இங்கே சவுத்தில் லைட் இருக்குமா? இந்த என்டையர் மோஷன் வரைக்கும் சவுத்தில் லைட் இருக்குமா? ஸோ இது 6 months. ஸோ 6 months ஆஃப் லைட் வில் பி தேர் இன் நார்த் போல் அண்ட் 6 months ஆஃப் டார்க் வில் பி இன் த நார்த் போல். ஒரு வருஷத்தில் நார்த் போல் 6 மாதம் லைட் இருக்கும், 6 மாதம் லைட் இருக்காது. சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி சவுத் போலில் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி 6 months ஆஃப் டே அண்ட் 6 months ஆஃப் நைட். இப்போ forget about the poles, just see the hemisphere. poles மட்டும் கன்சிடர் பண்ணாதீங்க, என்டையர் ஹெமிஸ்பியரை கன்சிடர் பண்ணுங்க. திஸ் இஸ் சன். இப்போ சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஜென்ரலாகவே டெம்பரேச்சர் கோல்டாக இருக்குமா, இல்லை நார்தன் ஹெமிஸ்பியரில் ஜென்ரலாக டெம்பரேச்சர் ஹையராக இருக்குமா இல்லை லோவராக இருக்குமா? இப்படி இருந்தால் நார்த்தில் ஜென்ரலாக டெம்பரேச்சர் இந்த 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 பொசிஷனில் டெம்பரேச்சர் ஹையராக இருக்குமா லோவராக இருக்குமா? சவுத்தில் லோவர். ஏன்னா சன்னுலேருந்து கொஞ்சம் வெளியில் இருக்குது, பாதி இது இருக்குது. இன்னொன்று எவ்வளோ சன்னுக்கு கொஞ்சம் அவேல இருக்குது, இது வந்து இது இப்படி இல்லாமல் கொஞ்சம் அவேல இருக்கா. ஸோ டெம்பரேச்சர் வந்து யூஸ்வலாக கம்மியாக இருக்கும். இது வந்து சன்னுக்கு டுவர்ட்ஸ் இருக்குது, சன்னை நோக்கி இருக்குது. அப்போ இங்கே டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும். அப்போ இந்த இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ஒரு பார்ட் ரிசீவ்ஸ் கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் சன் ஒரு ஹெமிஸ்பியர், த அதர் ஹெமிஸ்பியர் ரிசீவ்ஸ் ரிலேட்டிவ்லி lesser amount of temperature, lesser amount of suns in solar radiation. Sunnoda radiation கம்மியாக இருக்கனால this region will have a higher temperature than this region. This results in or this sets in season. சீசனோட செட்டுன்னு எதில் நடக்குதுன்னா டியூ டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெம்பரேச்சர் இன் நார்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். இந்த ரீஜன் ஹாட்டாக இருக்குது நார்தன் ஹெமிஸ்பியர், அப்போ இந்த ரீஜன் கோல்டாக இருக்குது. அப்போ இதுதான் சீசன். இப்போ சீசன் என்ன சொன்னோம்? பீரியாடிக்கல் இல்லை ஒரு சைக்ளிக்கல் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், எல்லாமே சைக்ளிக்கல் சேஞ்ச் தான் சீசன். இப்போ ஒரு 6 monthsக்கு இப்படி தானே இருக்குது. அப்போ 6 monthsக்கு நார்தன் ஹெமிஸ்பியரில் என்ன சீசன் இருக்கும்? சம்மர் சீசன். இப்போ 6 months ஆயிடுச்சு, நார்தன் ஹெமிஸ்பியரில் என்ன சீசன் வந்துடும்? வின்டர். சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் 6 months சம்மர் இருக்கும், நார்தன் ஹெமிஸ்பியரில் அந்த அதே டைமில் 6 months வின்டராக இருக்கும். ஸோ வாட் இஸ் சம்மர் இன் நார்த் இஸ் வின்டர் இன் சவுத். புரியுதா? ஏன்னா சம்மரில் வந்து நார்த்தில் வந்து சம்மராக இருந்தால் சவுத்தில் வின்டராக இருக்கும். அது ரிவர்ஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நார்த்து சவுத் ரெண்டுலேயுமே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு த சீசன் ஸ்டார்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஷின்.